கார் விபத்தில் இறந்த கணவன் மனைவியின் ஜாதகம் பார்க்க இருக்கின்றோம். இதில் கணவனின் ஜாதகம் இருக்கிறது. அவருடைய ஜாதக கிரக அமைப்பை பார்க்கலாம். மேசத்தில் ராகு, ரிஷபத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய், சிம்மத்தில் புதன், துலாத்தில் கேது மற்றும் சனி, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் குரு. இது கணவரின் ஜாதகம். இங்கு வடக்கு ராசியில் செவ்வாய், சந்திரன், சூரியன் இருக்கின்றனர். கிழக்கு ராசியோடு புதன், ராகு தொடர்படுகின்றனர். தெற்கு ராசியில் குரு மற்றும் சுக்கிரனும், மேற்கு ராசியில் சனி மற்றும் கேதுவும் இருக்கின்றனர். இது கணவனின் ஜாதகம். அதனால் ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம். குரு இங்கு மகரத்தில் தனது பலத்தை இழந்துவிட்டார். அவருக்கு திரிகோணத்தில் வண்டி வாகனத்தை மற்றும் மனைவியை குறிக்கும் சுக்கிரன் அவர் வீட்டில் பலமாக இருக்கின்றார். அவரை பலமிழந்த குரு தொடர்பு கொள்கின்றார். குருவிற்கு 9 யாரும் இல்லை. இங்கு தெற்கு ராசியில் குருவும் சுக்கிரனும் இருக்கின்றனர். குருவிற்கு முன்பின் என எந்த கிரகமும் இல்லை. லக்னத்தை வைத்து ஆயுளை பார்த்தாலும் பிறந்த நேரம் இல்லாததால் ராசியை வைத்து ஆயுளை அனுமானிக்க முடியும். விருச்சிக ராசி, அதற்கு 8ஆம் வீடு மிதுனம், புதனின் வீடு. 8ஆம் இடத்துக்கு சுபகிரக தொடர்பில்லை. ஆயுள் காரகனான சனி அந்த வீட்டோடு தொடர்படுகின்றார். அதே நேரம் ஆயுள் ஸ்தானாதிபதியான புதன் குருவிற்கு 8இல் இருக்கின்றார். விபத்து, துர்மரணத்தை குறிக்கும் ராகுவோடு தொடர்படுகின்றார், சேர்ந்திருக்கின்றார் என்று சொல்லலாம். சிம்மம் கிழக்கு ராசி. அதே கிழக்கு ராசியில் ராகு இருக்கின்றார். கிழக்கு ராசியில் இருவரும் ஒன்றாக இருக்கின்றனர். ராகு 20 டிகிரியில் இருக்கின்றார். புதன் 1 டிகிரியில் இருக்கின்றார். அஷ்டமாதிபதியான புதன் ராகுவை நோக்கி வருகின்றார். ராகு அஷ்டமாதிபதியை நோக்கி போய்கொண்டிருக்கின்றார். நான் கடந்த காலங்களில் குறுகிய கால ஆயுள் அமைப்பு பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கின்றேன். எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அதே போன்று இந்த அமைப்பு இருக்கிறது. குருவிற்கு 8க்குடைய சிம்மத்தில் புதன் இருக்கின்றார். குருவிற்கு ஆயுள் ஸ்தானாதிபதி சூரியன் குருவிற்கு நேரலில் இருக்கின்றார். இங்கு மனைவியோடு சம்பந்தப்படுகிறது. அந்த சூரியனோடு செவ்வாய் சம்பந்தப்படுகின்றார். இருவருமே நெருப்பு கிரகங்கள். செவ்வாய் 7 டிகிரி, சூரியன் 10 டிகிரி என 3 டிகிரி வித்தியாசத்தில் இணைந்துள்ளன. 2 நெருப்பு கிரகங்கள் ஒன்று சேர்ந்தால் சுடர்விட்டு பற்றி எரியும். இங்கு டிகிரிப்படி பார்க்கும்போது அந்த நிலைமைதான். ஆயுளுக்கு காரகன் சனி. அவர் பலமாக இருந்தாலும் கேதுவோடு சேர்ந்துள்ளார். நான் முன்னமே உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். நிழல் கிரகங்கள் மறைக்கும் தன்மை உடையவை. எந்த காரகத்தோடு சேர்கின்றதோ அந்த காரகத்துவத்தை மறைக்கும் என்று கூறியிருக்கின்றேன். இங்கு ஆயுள் காரகனோடு சேர்ந்திருக்கின்றார். இங்கு இருட்டு சூழ்ந்துள்ளது. சனிக்கு அடுத்து மனதுக்கு காரகனான சந்திரன் நீசமாக இருக்கின்றார். இங்கு ஜாதகராகிய குரு நீசம், மனதுக்கு காரகனான சந்திரனும் நீசம், தைரியத்தை கொடுக்கும் செவ்வாய் நீசம். இந்த சந்திரனும் திரிகோண அமைப்பில் சூரியன் மற்றும் செவ்வாயோடு தொடர்படுகின்றார். நீசனும் ஒருவருக்கொருவர் தொடர்பு. இங்கு ஆயுள் காரகனுக்கும் முன்பின் பலமாக ஒன்றுமில்லை. ஆயுள் காரகனோடும் பகை கிரகம் இருக்கின்றது. அதற்கடுத்து இருப்பதும் பகை கிரகம். இங்கு இவரது ஆயுள் ஸ்தம்பித்து போய் நிற்கின்றது. வாகனகாரகன் சுக்கிரன் பலமில்லாத ஜாதகரோடு சேர்ந்திருக்கின்றார். பலமில்லாத செவ்வாயின் நட்சத்திரத்தில் வாகனகாரகன் இருக்கின்றார். அதாவது உடைப்பட்ட நட்சத்திரத்தில் இருக்கின்றார். எல்லாமே நீசம். சுக்கிரன் வாகனத்தை குறிப்பவர் மற்றும் மனைவியை குறிப்பவர். அவர் நிற்கும் நட்சத்திரம் சரி வலிமையாக இருக்கா என்றால் அதுவும் இல்லை. நீச செவ்வாயின் உடைப்பட்ட நட்சத்திரத்தில் இருக்கின்றார். ஆயுள் காரகன் சனி எடுத்தால் அவரும் நீசகுருவின் நட்சத்திரத்தில் இருக்கின்றார். ராசிக்கு 8க்குடைய புதன் கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கின்றார். அந்த கேது குருவின் நட்சத்திரத்தில் இருக்கின்றார். குருவிற்கு 8க்குடைய சூரியன் சனியின் நட்சத்திரத்தில் இருக்கின்றார். அப்ப இங்கு சனி மறைக்கப்பட்டு இருக்கு. குரு நீசம், செவ்வாயும் நீசம். ஆயுளுக்கு எந்த பலமும் இல்லை. அவருக்கு எப்படி தீர்க்காயுள் வரும்? இங்கு யாதகரை
ஜாதகராகிய குரு, வாகனகாரகனாகிய சுக்கிரன், மனைவியை குறிக்கும் சுக்கிரன், ஆயுளை குறிக்கும் சனி எல்லாம் பலமிழந்த நிலையில் இருக்கின்றன. மனைவியின் ஆயுளை பார்ப்போமாக இருந்தால் குருவிற்கு நேர் 7ஆம் வீடு கடகம். அங்கு 2 நெருப்பு கிரகங்கள் 3 டிகிரி வித்தியாசத்தில் இணைவு. அதன் அதிபதி சந்திரன் நீசம். கடகத்துக்கு உரிய சந்திரன் நீசம். அதாவது மனைவிக்கு ஆயுள் ஸ்தானாதிபதியாக கடகத்தை வைத்து பார்ப்போமாக இருந்தால் கும்பம் பெறும். அங்கு சனி வருகின்றார். அதாவது அதன் அதிபதி சனி. அவர் இங்கு நிலக்கிரகங்களால் மறைக்கப்பட்டிருக்கின்றார். அதே நேரம் மனைவியை குறிக்கும் சந்திரனை நோக்கி அவர் வருகின்றார். இங்கு குருவிற்கு நேர் 7க்குரிய சந்திரனான மனைவியோடும் வாகனகாரகன் சுக்கிரன் தொடர்படுகின்றார். ஜாதகரோடும் வாகனகாரகன் சுக்கிரன் தொடர்படுகின்றார். வடக்கு ராசியில் செவ்வாய், சூரியன் மற்றும் சந்திரன் இருக்கின்றனர். அப்போ வடக்கு ராசியோடு சுக்கிரன் நேராக தொடர்படுகின்றார். சனி அந்த வடக்கு ராசியில் உள்ள கிரகங்களை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. இங்கு விபத்து என்னும் போது ராகுவை எடுப்போம். அந்த ராகு ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்தோடும் அதன் அதிபதியோடும் சம்பந்தப்படுகின்றார். அந்த ராகுவும் வாகனகாரகன் மனைவியை குறிக்கும் சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்கின்றார். ராகுவுக்கு பின்னால் அந்த சுக்கிரன் இருக்கின்றார். அப்போ கிழக்கில் ராகுவோடு புதன் இருக்கின்றார். இதே அமைப்பை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மீனம் வடக்கு ராசி. அந்த வடக்கிலும் சந்திரன், செவ்வாய், சூரியன் இருக்கின்றனர். ராகு அதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. அப்போ கிழக்கு எடுத்தோமா, அந்த கிழக்கில் ராகுவோடு புதன் இருக்கின்றார். அதற்கு பின்னால் சுக்கிரன் மற்றும் குரு இருக்கின்றனர். டிகிரிப்படி பார்த்தால் கிழக்கில் புதன் 1 டிகிரி, ராகு 21 டிகிரி, தெற்கில் குரு 19 டிகிரி, சுக்கிரன் 29 டிகிரி என அமைகிறது. ராசிக்கு 8 புதனை நோக்கி ராகு செல்கின்றார். அதே நேரம் குருவிற்கு 8 சூரியனை நோக்கியும் ராகு செல்கின்றார். இங்கு வாகனத்தை குறிக்கும் சுக்கிரன் 1 டிகிரி வித்தியாச அளவில் மிருகசீரிடம் 2இல் இருக்கின்றார். ராசி சந்தியில் இருக்கின்றார். மிருகசீரிடம் 3ஆம் பாதம் மிதுனத்தில் விழுகிறது. கிட்டத்தட்ட 8ஆம் பாவத்தோடும் சம்பந்தப்படுகின்றார். நட்சத்திர ரீதியாக, ஏனெனில் உடைப்பட்ட நட்சத்திரம் மீது போய்கொண்டிருக்கின்றார். மிருகசீரிடம் 2ஆம் பாதம் என்னும் போது அது ரிஷபத்தில் இருக்கின்றது. 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுனத்தில் விழுகின்றது. அப்போ கிட்டத்தட்ட 8ஆம் பாவத்தோடும் சுக்கிரன் சம்பந்தப்படுகின்றார். அப்போ இதனுடைய தாக்கம் 8ஆம் பாவத்தில் கண்டிப்பாக இருக்கும். இங்கு குரு வக்கிரம் பின் ராசியான தனுசோடு சம்பந்தப்படுகின்றார். தனுசு குருவிற்கு மூல திரிகோண வீடு, வலுவான வீடு. அங்கு சனி கேது தொடர்பு. தனுசில் சூரியன், கேது, சுக்கிரன் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கின்றன. 32 வயது என்றால் குரு தனுசில் 36 வயது வரை இருப்பார். ஆனால் இவர் மரணம் அடைந்தது 32 வயதில். அப்போ தனுசில் குரு இருக்கும் போது இவர் மரணம் அடைகின்றார். தனுசுக்கு 8 சந்திரன். குருவிற்கு பின்னால் அஷ்டமாதிபதி சந்திரன் பலம் இழந்திருக்கின்றார். சந்திரனுக்கு பின்னால் சனி மற்றும் கேது. சனி ஆயுள் காரகன். அவர் கேதுவால் மறைக்கப்படுகின்றார். சனிக்கடுத்து அஷ்டமாதிபதி நீசம். இங்கு மற்றொன்றையும் கவனிக்க வேண்டும். சந்திரன் மற்றும் செவ்வாய் பரிவர்த்தனையில் இருக்கின்றனர். ஒரு வகையில் பார்த்தால் இங்கு குருவிற்கு பின் ராசியில் சந்திரன் இருக்கின்ற அதே நேரம் செவ்வாயும் தொடர்படுகின்றார். சனி அடுத்து தொடுவதாக இருந்தால் ஒன்று செவ்வாயை அல்லது சந்திரனை தொடரும். இந்த இரண்டுமே சனிக்கு எதிரிகள். வாகனகாரகன் சுக்கிரன் நேரெதிராக செவ்வாயோடு தொடர்பு. மனைவியை குறிக்கும் புதன் ஜாதகராகிய குருவோடும் ராகுவோடும் தொடர்பு. இங்கு இது ஆண் ஜாதகம் என்பதனால் குருவை எடுக்கின்றோம். அந்த ராகு, அதாவது அந்த குரு ராகுவோடு தொடர்படுகின்றார், இணைகின்றார். குரு 19 டிகிரி, ராகு 20 டிகிரி, 1 டிகிரி வித்தியாசத்தில் இணைகின்றனர். 7ஆம் வீடு மனைவியை குறிக்கும் புதன் ராகுவோடு இணைவு. அதாவது தனுசுக்கு 7ஆம் வீட்டை பார்த்தீர்கள், அது மிதுனம். அப்போ அதன் அதிபதி புதன். அப்போ அது மனைவியை குறிக்கின்றது, அது ராகுவோடு இணைவு. இங்கு இரண்டுமே ராகுவோடு சேர்க்கை. 2 பேருமே அன்றைய தினம் இறந்தார்கள். அதோடு கோச்சார் சனியும் ஜாதகராகிய குருவின் மேல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். எப்போ விபத்து நடக்கின்ற போது. குருவும் அன்றைய தினம் வக்கிரமாக இருக்கின்றார். விபத்து நடந்த போது இடம்பெற்ற கோச்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் செவ்வாய், சிம்மத்தில் ராகு, கன்னியில் குரு, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் சனி,
கும்பத்தில் கேது, மீனத்தில் சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன். பிறப்பு ஜாதகத்தில் ராசிக்கு குருவிற்கு அஷ்டமாதிபதியாக இருந்த சூரியன் புதன் ராசி சந்தியில் உடைப்பட்ட நட்சத்திரத்தில் நின்ற சுக்கிரன் அவர் வாகனகாரகன், மனைவியை குறிப்பவர். கோச்சாரத்தில் இந்த மூன்றும் குருவிற்கு 3 இருக்கின்றனர். ஜனன குருவிற்கு 8 கோச்சார ராகு, அதாவது ராசிக்கு அஷ்டமாதிபதி மேல் கோச்சார ராகு பயணம். அது குருவிற்கு ஆயுள் ஸ்தானம். ஜனன ராசிக்கு மேல் கோச்சார சந்திரன் பயணம். ஜனன ராகுவுக்கு மேல் கோச்சார செவ்வாய் பயணம். கோச்சார கேது குருவை நோக்கி வருகின்றார் என்றால் சுக்கிரனையும் நோக்கி வருகின்றார். வாகனம், அதாவது இங்கு ஜனன ராகுவோடு செவ்வாய் சனி தொடர்பு. காரில் சென்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டு தீப்பிடித்து வாகனம் எரிந்து கணவன் மனைவி இருவரும் எரிந்து மரணமானார்கள்.